அதாவது பாப்புலாரிட்டிங்கிறது வேற. நீங்க தமிழ்நாட்டுல சந்தன கடத்தல் வீரப்பனம் தெரியுமா அப்படின்னா எல்லாருமே தெரியுமாங்க. அப்போ வந்து 170 பேருக்கு சந்தன கடத்தல் வீரப்பனம் தெரிஞ்சிருக்கும். அப்போ மோஸ்ட் பாப்புலர் பர்சன்னா வந்து மோஸ்ட் வாண்டட் பர்சன் கிடையாது, மோஸ்ட் லைக்டு பர்சன் கிடையாது. இந்த இடத்துல நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். அவரை தெரியுமான்னு எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு அதில் தான் அவங்களுக்கு குழப்பமே கிடையாது. அப்போ யாரு சிஎம் கேண்டிடேட்டா வருவாருன்னு அவர்கள் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டதை வச்சு மக்கள் சொன்னது. அவர்கள் வாக்களிப்பேங்கிற கணக்கு கிடையாது. வாக்களிப்புங்கிறது ரொம்ப தெளிவான விஷயம். அவர்களுக்கு வந்து பழைய அனுபவங்கள் இருக்கிறது. இந்த காட்டாட்சின்னா ரியல் மீன்ல காட்டாட்சின்னா என்னன்னு தெரிஞ்சுது. அது இடையில ஒரு 20 வருஷம் முன்னாடி நடந்ததுனால சில பேருக்கு தெரியாமல் போயிருக்கலாம், ஒரு தலைமுறைக்கே தெரியாமல் போயிருக்கலாம். இடையில இந்த நிதிஷ்குமார் அவர்கள் செய்த புண்ணியத்துல அவர் திரும்ப இங்கேருந்து ஒரு ஜம்ப் அடிச்சு அவங்க கூட கூட்டணி திருப்பி அவரை தேஜஸ்வி யாதவ் வந்து துணை முதலமைச்சரை வச்சு ஒரு 3 ஆண்டு காலம் ஆட்சி பண்ணாங்க. அதுல மக்களுக்கு திரும்ப அந்த ஞாபகம் வந்துருச்சு. எப்பா அந்த பக்கம் மட்டும் போகக்கூடாப்பான்னு ரொம்ப தெளிவா ஆணி அடிச்ச மாதிரி குத்தி விட்டு போயிட்டாங்க. அந்த பழைய ஸ்கேரி நினைவுகள், அந்த வந்து தூங்கா இரவுகள்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு இரவுகள் வந்து அவங்க மனசுல வந்து ஒரு ஆழமா பதிஞ்சு இந்த பக்கமே போகக்கூடாங்கிற எண்ணத்தை ஏற்படுத்து.